ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏனி டெஸ்ட்டு 3யோட ஷெடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ச்சொல் அறிதல்கள் எதுலலாம் இருக்குன்னா, செவன்த்து நியூ டேர்ம் 2ல் லெசன் 2ல் இருக்குது. சரியா? அது பிறகு 11th நியூ சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 153ல் இருக்குது. அப்புறம் 12th நியூ சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 183ல் இருக்குது. இது அவ்வளோ வேர்ச்சொல் அறிதல், அதை பற்றி படிக்க வேண்டியதெல்லாம் இந்த இதில் பார்க்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு அகாடமி புக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வேர்ச்சொல், அப்புறம் வேர்ச்சொல்லில் வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வினையாளனையும் பெயர், அந்த வகையெல்லாம் எப்படி அறியணும் அப்படிங்கிறது இதில் இருக்குன்னா 8th நியூ லெசன் 2 and 3லே இருக்குது. 8ஆம் கிளாஸ் புக்கில் புது புக்கு இருக்குல்ல, அதில் லெசன் 2லேயும் 3லேயும் இருக்குது. அது பிறகு செவன்த் உள்ளது இது அவ்வளோ நம்மளுக்கு சிலபஸ் வைஸாக வரும். அப்புறம் ஸ்கூல் புக் வைஸாகவும் படிப்போம். அதில் என்னென்னா 7th இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி, அதில் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் உள்ளது படிக்கணும். அப்புறம் 2024 தமிழ் ஓல்டு கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் கணிதத்தில் சதவீதம்ங்கிற டாப்பிக்கும் லாபம் நஷ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். டேஃப் அகாடமிலேயே ஒவ்வொரு நாளைக்குள்ளதும் வீடியோவை போட்டிருப்பாங்க. அப்புறம் டேஃப் அகாடமி ஐஏஎஸ் அகாடமிங்க டெலிகிராம் சேனலில் இதோட அந்த என்னென்னா பிடிஎஃப் எல்லாம் மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனர் கொஷின் மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டேஃப் ஐஏஎஸ் அகாடமிங்க டெலிகிராம் சேனலில் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. நான் படிக்கிறதுக்கு எடுத்தேன்னா நான் என்னோடய சேனல்லையும் இது பண்ணுவேன். இப்போதைக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு 1:30-2 மணிக்கான நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அதனால் மேக்ஸிமம் நான் அடுத்தது வீடியோஸ்லாம் கண்டினியூவாக போட முடியாது. நான் போயிட்டு வந்த பிறகு மண்டே தான் வருவேன். மண்டே வந்த பிறகு உள்ள செவ்வாய்க்கிழமையிலேருந்து டெஸ்ட்டுலேருந்து அப்புறம் புதன்கிழமையிலேருந்து கண்டிப்பாக வீடியோ கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்களும் படிங்க. இப்போ ஏனி 1, 2, 3 3க்குள்ளே ஷெடியூலும் நான் போட்டுட்டேன். அதை பார்த்து நீங்கள் கைப்பட எழுதி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம அடுத்தவங்க தரக்கூடிய பிடிஎஃப் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எப்போவுமே நம்ம கைப்பட எழுதணும். எழுதிட்டு நம்ம ஈஸியாக படிச்சிட்டோம். இந்த டாப்பிக்லாம் இதெல்லாம் நான் இப்போ தான் எழுதியிருக்கேன், அதனால் நான் எதுவுமே பண்ணல. படிச்சிட்டோன்னா இதில் ஒரு ரெட் கலர் பென் வச்சு ஒரு சின்ன டிக் பண்ணிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இதெல்லாம் படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் என்னென்னா ஃபுல்லாகவே நான் ஷெடியூல் நான் என்னென்ன இது படிப்பேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிடுவேன். அப்படின்னா தான் நான் படிச்சுக்கிடுவேன். மொத்தமாக நம்ம என்ன படிச்சிருக்குனே தெரியாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் போட முடிச்சோன்னா நம்ம டிக் பண்ணிவிட்டு அந்தந்த புக் எடுத்து டக்குன்னு படிச்சுட்டு போகிறதுக்கு யூஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதி எடுத்துருங்க கைப்பட. இப்போ நான் மேக்ஸிமம் இந்த அரசியல் எம்பி 6th 10th 12th இதுக்கெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். அந்த நோட்ஸ் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. நான் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணியும் பெறவேன். அப்புறம் குப்தர்கள், சிந்து சமணி நாகரிகம் எல்லாருக்குமே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். அந்த நோட்ஸ் வச்சு தான் நான் மேக்ஸிமம் படிப்பேன். இனி வரப்போகிற டெஸ்ட்டுக்கெலாம் நான் கண்டினியூவாக அதுக்கெல்லாம் நோட்ஸ் எல்லாமே காமிச்சு நான் உங்களுக்கு எந்த மாதிரி படிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே வீடியோஸ்லாம் போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4வது டெஸ்ட்லேருந்து கண்டினியூவாக கரெக்டாக வீடியோ வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.